இந்தோனேசிய தலைநகர் ஜகர்தலாவில் குடியிருப்பு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜா இணைகிறார். ராஜா, விவரங்கள். வணக்கம் நந்தா. இந்தோனேஷியாவின் தலைநகரான ஜகார்த்தாவில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்தானது சற்று முன்னர் நடந்திருக்கிறது. இந்த தீ விபத்தில் கெமயோரான் என்ற ஒரு மாவட்டம் இருக்கிறது. இந்த மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நேரிட்டிருக்கிறது. இந்த கெமயோரான் என்பது இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் உள்ள மத்திய பகுதியில் உள்ள ஒரு இடமாகும். வானுயர் கட்டிடங்களுக்கு மத்தியில் ஒரு குடியிருப்புகள், நமது மும்பை தாராவியை போன்ற ஒரு குடியிருப்புகள், ஏழை மக்கள் அதிகம் வாழக்கூடிய ஒரு மிகவும் குறுகலான ஒரு இடத்தில் தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் பற்றிய தீ அடுத்தடுத்த வீடுகளுக்கும் மிக வேகமாக, காற்றின் வேகம் காரணமாக அதிவேகத்தில் பரவி நூற்றுக்கணக்கான வீடுகளை தீக்கிரையாக்கியுள்ளது. இந்த நிலையில் 17 தீயணைப்பு வாகனங்கள் அந்த பகுதிக்கு சென்றிருக்கின்றன. இந்த 17 வாகனங்களும் தீ கொழுந்து விட்டு எரியும் பகுதிக்கு செல்ல முடியாத அளவுக்கு மிகவும் குறுகலான ஒரு வீடுகள் அடுத்தடுத்து இருக்கும் நிலையில் தீயணைப்பு வாகனங்கள் அங்கு செல்ல முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. மிக கடுமையான தீ பரவி வருகிறது. இந்த தீ விபத்தின் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள் மிகவும் பாதுகாப்பாக அந்த பகுதிகளை கடந்து செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஜகார்த்தாவில் அண்மையில் தான் இது போன்ற ஒரு ஆலையிலும் மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது கெமயோரான் பகுதியில் மிகப்பெரிய தீ விபத்து. இதுவரை உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நந்தா, நன்றி ராஜா, விவரங்களுக்கு.